இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம் சார், இப்ப திமுக கூட்டணியை பொறுத்தளவுல ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருக்குன்னே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எலெக்ஷன் கிட்ட வரும்போது சில விரிசல்கள் விழுவதை பார்க்க முடியுது. குறிப்பா வேல்முருகன் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டாரு. இன்னொரு சைட்ல பார்த்தா விசிகேவும் அதிருப்தியில தான் இருக்காங்க. டைரக்டா அவங்க திமுக எதிராக பேசுறாங்கனாலும் இப்ப திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு. அதுல ஒரு மாதிரி சட்டிலா நாங்க அதிருப்தியில இருக்கோன்றதை வெளிப்படுத்துறாரு. சிபிஐஎம்மும் டெஃபினட்டா அதிருப்தியில தான் இருக்காங்க. சண்முகம் அவர்கள் இதுவரைக்கும் திமுகவோட ஆஃபரை ஏத்துக்கல. 6 கேட்கறாங்க, திமுக 5 தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த திமுக கூட்டணியை பொறுத்தளவுல? பயங்கரமா கெமிஸ்ட்ரி இருக்கு, ஜெல் ஆகக்கூடிய கூட்டணி, பிரச்சனையே இல்லைன்னா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் அலைன்ஸ்னு. ஆனா எலெக்ஷன் நெருங்க காங்கிரஸ் ஆரம்பிச்சு வச்சாங்க. இப்ப பிரச்சனைகள் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு ஏடிஎம்கே முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த ஈவினிங் 5:30 பேசிட்டு இருக்கோம். 2 hours 1 hour முன்னால ஏடிஎம்கே ஃபைனலைஸ் தேர் லிஸ்ட். பர்ஃபெக்டாக முடிச்சுட்டாங்க. அவங்க வந்து டிஎம்கேக்குள்ள இன்னமும் மேஜர் 2 பெரிய மேஜர் பார்ட்னர்ஸ் இந்த சென்ஸ் வந்து ஐடியாலஜிக்கலாக அவங்களோட கன்வர்ஜென்ஸ்ல இருக்காங்க. சிபிஎம் அண்ட் விசிகே இன்னமும் முடிக்கல. அது மெயின்லி வந்து டிஎம்கேஸ் எப்படி சொல்றது, டிஎம்கேஸ் அரகன்ஸ் தான் அதுக்கு காரணம். 6 சீட்டு கொடுத்தவன 5 சீட்டுக்கு வாங்கினா கொடுத்ததே 6. அவங்க வரலாறுலேயே அவங்க 8 சீட்டு குறைஞ்சி நின்றது கிடையாது. 4 சீட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. 4 சீட்னா இட்ஸ் லெஸ் தேன் 2%. 234 கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல 2% சீட்ஸ் கொடுத்து நீங்க ஒரு பார்ட்டியை கண்டெஸ்ட் பண்ணுன்னு சொல்றது மாதிரியான ஹியூமிலியேஷன் ஒரு பார்ட்டிக்கு எதுவுமே இருக்க முடியாது. பட் அவங்க என்ன சொல்றாங்க, டிஎம்கேல வந்து அவங்க தரப்பு ஆர்குமெண்ட், பிகாஸ் தேர் இஸ் another side to every argument இல்லையா. சிபிஐ சிபிஎம்முக்கான லோக்சபா ரெப்ரஸன்டேஷனே நாங்க தான் என்ஷூர் பண்ணியிருக்கோம். இப்போ 2019 வந்து சிபிஎம்முக்கு த்ரூ அவுட் த கண்ட்ரி அவுட் ஆஃப் 543 லோக்சபா சீட்ஸ்ல 3 சீட் இருந்தது. 2 தமிழ்நாடு, 1 கேரளாவில் போச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா சிபிஎம்முக்கு 4, 2 ஃப்ரம் தமிழ்நாடு, 2 ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில், ஒன்னொன்று ராஜ்யசபா இதில் ராஜஸ்தானில், இன்னொன்று ஃப்ரம் அதர் ஸ்டேட் பீகார் எங்கேயோ வந்து. சிபிஐக்கு 2 தான். 2019 2 சீட்டு தான் பார்லிமெண்ட்ல, லோக்சபாவில், நாட் ராஜ்யசபா, லோக்சபாவில் 2 சீட்டு, 19 24 ரெண்டுமே தமிழ்நாட்டிலேருந்து கொடுத்தது. ஸோ டிஎம்கே என்ன சொல்றாங்க, நாங்கள் 6 சீட்டு 4 சீட் ஆகிக்கிறோம்னா உங்களுக்கு லோக்சபா ரெப்ரஸன்டேஷனை கன்சிக்யூட்டிவ் 2 எலெக்ஷன்ஸ் நாங்கள் தானே கொடுத்துருக்கோம். இஃப் நாட் ஃபார் அஸ் your parliament is representation is 0. நேஷனல் பார்ட்டிக்கு 0. ஆல்ரெடி சிபிஐ has lost its national credentials. அது தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் 1 term கொடுப்பாங்க. நேஷனல் பார்ட்டியோட அந்தஸ்தை சிபிஐ இழந்துடுச்சு. இருக்கிற சொற்பமா இருக்கக்கூடிய ஏதோ பாத்திரத்துக்குள்ள பானையில சோத்து பறக்க மாதிரி ஒட்டிட்டு இருக்க 2 சீட்டும் டிஎம்கேவோட மெர்சில கிடைச்சது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி போராடி வாங்கக்கூடிய வல்லமை எப்படி வரும்? The same holds for சிபிஎம். இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக வந்து அவங்க ஒரு 24 hours அவங்க பார்ட்டி வந்து டிபேட் பண்றாங்க. இவ்வளவு தூரம் நீங்க டிபேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க இந்த 5 வருஷம் வந்து அப்போசிஷன் ரோலை சாலிடா பிளே பண்ணி தமிழ்நாடு பூரா அவங்க ஃபுட் பிரிண்ட்ஸை சாலிடா வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு கேட்குற சீட்டு கிடைக்க போகுது. அட்லீஸ்ட் 6 ரீடைன் பண்ணிருக்கணும். அது இல்லைன்னும் போது இப்போ 5 சீட்ஸ்ல வந்து நிக்குது. சீஃப் மினிஸ்டரை கூப்பிட்டு பேசியிருக்காரு. தே வில் சைன் ஃபார் 5. அதை இன்னைக்கு ஏடிஎம்கே சைன் ஆகணும்னா இட் இஸ் அ பிரஸ்டீஜ் இஷ்யூ ஃபார் டிஎம்கே லீடர்ஷிப். இன்னைக்கு நைட்டுக்குள்ள கையெழுத்து போட்டாகணும் 2 பேரும், விசிகாவும் சிபிஎம். பிகாஸ் டிஎம்கே வில் டேக் இட் வெரி சீரியஸ்லி. இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. சிபிஐ சிபிஎம் விசிகா இவங்களுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸே கிடையாது. டிஎம்கே வந்து இட் இஸ் ஸ்வாலோயிங் தி ஸ்மாலர் பார்ட்டிஸ். நேஷனல் லெவலில் எப்படி பிஜேபி ஸ்வாலோயிங் ஸ்மாலர் பார்ட்டிஸோ அந்த மாதிரி ஹியர் ஆல்சோ டிஎம்கே ஸ்வாலோயிங் தி ஸ்மாலர் பார்ட்டிஸ். ஆன்டி பிஜேபி பார்ட்டிஸை டிஎம்கே சிஸ்டமேட்டிக்காக வீக்கெண்ட் பண்ணுது. மாறா வந்து இப்போ டிஎம்டிகே மாதிரியான ப்ரோ பிஜேபி பார்ட்டிஸை வந்து அவங்க வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அனுப்புறது இட் ஹெல்ப்ஸ் பிஜேபி டு இன்க்ரீஸ் தர் டேலி இன் ராஜ்யசபா. சொன்னீங்க இல்லையா, 234 சீட்ஸ்ல 4 சீட் கொடுக்கறதுன்றது 2%, less than 2%. அது ஒரு கட்சியை அவமானப்படுத்துறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. ஆனா அந்த எக்ஸாக்ட் ஆஃபரை எம்டிஎம்கே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏறக்குறைய அதே ஆஃபரை சிபிஐ அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அக்செப்ட் பண்றது ஆட்கள் இருக்காங்க. அதுதான் இப்ப எம்டிஎம்கே வந்து இன்னும் ஆவலாம் என்னன்னா சண்டை கூட போடல. அதாவது சண்டை போட்ட மாதிரி நடிச்சாங்க. 4 சீட்ல கொடுமை என்னன்னா 3 சீட்டு திமுக சிம்பிள், 1 சீட் வந்து அவங்க சிம்பிள். இதுல இந்த சின்ன பார்ட்டிஸை வந்து ஸ்மாலர் பார்ட்டிஸை வந்து தான் சிம்பிள்ல நின்று சொல்றதே ஒரு பொலிட்டிக்கல் அரகன்ஸ். அது ரொம்ப கூலா செய்யறாங்க. போத் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் செய்யறாங்க. அதுல டிஎம்கே ரொம்ப அதிகமா செய்யறாங்க. அதுல கொடுமை பாருங்க, மொத்த 4 டிஎம்கே சிம்பிள் என்ன கூட ஒரு லாஜிக். 3 டிஎம்கே சிம்பிள், 1 இவங்க சிம்பிளா, அப்படின்னா உனக்கு 1 சீட்டு தான்.
எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி கண்டஸ்டிங் டிஎம்கே சிம்பிள்னா இவர் டிஎம்கே எம்எல்ஏ. ஸோ விப் இஷ்யூ பண்ணால் நீ அபாய் பண்ணி ஆகணும். ஒன்று ராஜ்யசபா எலெக்ஷனில் மட்டும் விப் இஷ்யூ பண்ண முடியாது. வேற இஃப் தேர் இஸ் அ கிரைசிஸ்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் மெஜாரிட்டி இல்லை, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வருதுன்னா யூ ஹேவ் டு அபாய்ட் ஆர் யூ லூஸ் யுவர் மெம்பர்ஷிப். குரூஷியல் பில்ஸ்ல நீ வந்து விப் இஷ்யூ பண்ணா யூ ஹேவ் டு அபாய்ட் ஆர் யூ லூஸ் யுவர் மெம்பர்ஷிப். அப்ப டிஎம்கே சிம்பிள்ல நீ நிக்கிறதுன்றது வந்து இவர் டிஎம்கே மேன். நீ டிஎம்கேல உறுப்பினராக தான் வந்து போடவே முடியும். The minute you become DMK, you lose your MDMK card. அதுல 3 வந்து டிஎம்கே 1 எம்டிஎம்கே. இன் பிராக்டிக்கல் டேர்ம்ஸ் ஒரு சீட்டு தான் உனக்கு. ஸோ எம்டிஎம்கேவை முழுமையா கபலீகரம் பண்றதுக்கு முந்தின ஸ்டெப் இது. உனக்கு எனக்கு 4 சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு பெருமையா தூக்கி பேஜை காமிக்கிறாரு, பேப்பரை காமிக்கிறாரு வைகோ. அவ்வளோ பெரிய பாலிட்டிஷியனுக்கு எதுக்கு இந்த தடுமாற்றம் தூக்கி காமிக்கிறாரு? ஐயா உங்களுக்கு 1 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, 4 சீட்டு கொடுக்கல. ஸோ இது முதல் அரகன்ஸ். ரெண்டாவது வந்து லெஃப்ட் பார்ட்டி சப்போர்ட் இவ்வளவு பாடாப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன வந்து 6 சீட்டு தானே கேபிரியல், 5-1 என்ன ஆயிட போகுது உங்களுக்கு? ஸோ தேர் இஸ் அ பொலிட்டிக்கல் மீனிங் இன் டு இட் தான் நான் பார்க்கறேன். அந்த ப்ரோ பிஜேபி லைன் ஓப்பனாக எடுக்க மாட்டாங்க, பொலிட்டிக்கலாக நாங்கள் வீக்கெண்ட் பண்ணுறோன்றதை காமிக்கிறதுக்கு தான் இது. அதான் ஒன்று சொன்னீங்க, இப்போ சிபிஐஎம் பற்றி பேசும்போது கட்சியை வளர்க்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா மக்கள் கூட நின்று மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னா கட்சியை வளர்த்துருக்கலாம். அந்த 4 வருஷத்துல அதை விட்டாங்க அப்படின்ற பாயிண்ட சொல்லியிருந்தீங்க. ஒரு வகையில பார்க்கும்போது திமுகவை நம்பி ஏமாந்துட்டாங்களோ அப்படின்ற கேள்வியும் இருக்கு. ஆனா இப்ப வேல்முருகன் அவர்கள் பேசும்போது இப்ப ஒரு இஷ்யூஸ் பேசுறாரு, அப்ப பேசல சாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் எடுக்கலன்ற குற்றச்சாட்டா வைக்கிறாரு. அன்னைக்கு இந்த 4 வருஷமா பெருசா இஷ்யூ பேஸ்டா பேசல. என்ன நம்பிக்கையில பேசாம இருந்ததுன்னா திமுகவை கோவப்படுத்திட வேண்டாம், நமக்கு சீட்ஸ் கிடைக்கும்ன்ற அந்த நம்பிக்கையில கூட்டணி கட்சிகள்லாம் திமுக பெருசா விமர்சிக்கல. ஆனா இப்ப சீட்டும் இல்ல, நீங்க அமைதியா இருந்ததுக்கும் பிரயோஜனம் இல்ல, ஒரு வகையில பார்த்தா ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு பாக்கலாமா? இல்ல பாலிடிக்ஸ்ல ஏமாற்றப்பட்டாங்கன்னு பார்க்க கூடாது, நீ ஏமாளியா நின்னு பார்க்கணும். திமுக நீ நம்பினது வான் தப்பு, உன் புத்தி எங்க போச்சுன்னு இல்ல. உங்க பார்ட்டிய நீங்க டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணீங்க? இந்த 5 வருஷத்துல எவ்வளவோ கெட்டது நடந்தது இந்த கவர்மெண்ட்ல, நல்லதும் நடந்தது. நல்லதுக்கெல்லாம் திமுக கிரெடிட் எடுத்துக்கிச்சு, நெகட்டிவ் திங்ஸுக்கெல்லாம் பழி வந்து அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் மேல விழுந்தது. இது ஒரு பெக்யூலியரான சிச்சுவேஷன். யூ ஆர் நாட் இன் த கவர்மெண்ட் பட் யூ ஆர் ஃபோர்ஸ்ட் டு டிஃபெண்ட் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு கிரைசிஸ் வரும்போதெல்லாம் திமுக வெக்கப்படுற அளவுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் இந்த கவர்மெண்ட்டை டிஃபெண்ட் பண்ணாங்க, முட்டு கொடுத்தாங்க. ஸோ நீங்க இந்த 5 இயர்ஸ்ல வந்து கடந்த காலங்களில் கலைஞர் ஜெயலலிதா பீரியட்ல நீங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸா நீங்க இருக்கும்போது தேர்தலுக்கு அந்த 15 நாள் தான், அது முடிஞ்சோன்னா அங்கே கவர்மெண்ட் வந்தோன்னா 1 மாசத்துல தெருவில் நிற்பாங்க. இப்போ இந்த 5 வருஷத்துல வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அரசாங்கத்துக்கு ஜால்ரா போட்டு காவடி தூக்கி நிலை வித்வானாவே மாறிட்டு இப்போ திடீர்னு நீங்க வந்து தலைகீழ போய் நின்று கூட சீட்டு கொடுக்கணும். உங்களுக்கு கூட சீட்டு கொடுக்குற அளவுக்கு நீங்க என்ன வந்து ஃபங்க்ஷன் பண்ணீங்க? ரெண்டாவது என்னத்த கட்சியை வளர்த்தீங்க? ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் லெஃப்ட் பார்ட்டிஸோட சிச்சுவேஷன் இஸ் வெரி வெரி எப்படி சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா வெரி வீக். எலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றதுன்றது வந்து ஐதர் வித் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே இல்லைன்னா இவங்களால களத்துக்கே போக முடியாது. ஓட் பேங்க்கும் வீக்கு, அதர் பேராமீட்டர்ஸும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரோபஸ்டா இல்லை. ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்க தோறும் இந்த சின்ன கட்சிகள் வந்து பெரிய கட்சிகளை நம்பியிருக்காங்க. அது எலெக்ஷன்ஸ் ஆர் காஸ்ட்லி அஃபேர். ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு இந்த எலெக்ஷன்ல 20 கோடியாவது செலவு பண்ணுவாங்க. மணி இஸ் கோயிங் டு பி பம்ப்டு லைக் எனிதிங். அப்ப இந்த கட்சிகள் வந்து இந்த சிறிய கட்சிகள் வந்து பெரிய கட்சிகளை நம்பிதான் இருக்காங்க. அந்த யதார்த்தம் வந்துருது உங்களுக்கு. அவங்க சைட்ல இருந்து வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட், இவங்களும் வந்து என்னதான் 24 மணி நேரம் டிபேட் பண்றாங்க சிபிஎம் குள்ள, 6 சீட்டு தான் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. சிஎம் கூப்பிட்டு சொன்னோன்னா இப்ப வேற வழி இல்லை, அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆப்ஷன்ஸ் அதான் அவங்க நெகோசியேட் பண்ற விதத்தையே பார்க்கும்போது சண்முகம் என்ன சொல்றாருன்னா, நாங்க கூட்டணியை விட்டு வெளியே போக மாட்டோம்னு சொல்லிட்டு நெகோசியேட் பண்றாரு. அது என்ன நெகோசியேஷன்? அது இப்ப நெகோசியேஷனே கிடையாது. சீட்டு கொடுக்கலன்னா வெளில போகும்னு சொன்னாதான் நெகோசியேஷன். You have signed the surrendered pact and then negotiate. Right. நான் சரண்டர் ஆயிட்டேங்க, நீங்களா பார்த்து கொடுங்கன்றீங்க. It is not what you call negotiation. It's மன்னிக்கணும் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு, இட்ஸ் a begging. நீங்க இறஞ்சிருங்க, நாங்க கூட்டணி விட்டு வெளியில போக மாட்டோம்னா நீங்க அவங்களுக்கு வந்து இது கொடுத்துட்றீங்க. வாட் கேன் ஒன் சே, தெளிவா நீங்க வந்து பாண்டு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்றீங்க, நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்ன பிறகு கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு போயேன், எதுக்கு உனக்கு இவ்வளவு வீராவேசம்? நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு 24 மணி நேரம் விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்க சொல்ற டிசிஷன் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனா இது என்ன கான்ட்ராடிக்ஷன் இது? சொன்ன மாதிரி ஒரு நெகோசியேஷனுக்கு போறீங்கன்னா அதோட அர்த்தம் என்ன? 2 தரப்பும் சுயமரியாதையோட இருக்கணும். கொடுக்குறவன் வாங்குறவன் 2 பேரும். நான் உன்னை விட்டு போக மாட்டேன்,
எந்த கட்டத்திலையும் டைவர்ஸ் கிடையாது, நம்ம சேர்ந்து தான் வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு எதுக்கு சண்டை? அதான் சிபிஐஎம் பொறுத்தளவுல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோன்றத ஃபர்ஸ்டே அப்ப சொல்லிடுறாங்க. எதுக்கு அந்த ஆயுதம் இருந்து என்ன இல்லாட்டி என்ன? அந்த கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, அறுக்க மாட்டோம் இடுப்புல 58 அருவாளுங்குவாங்க. அது சிபிஐ முதலே 5 சீட்டு சைன் பண்ணிட்டு போயிட்டான். எது இவ்வளவு பெரிய விவாதம், இவ்வளவு பெரிய நீள் விவாதங்கள்? சொன்ன மாதிரி நான் உங்களை விட்டு போக மாட்டேன்ற கண்டிஷனை விட்டுட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்? சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, எந்த கட்சி எந்த தத்துவமா இருக்கும். அது எப்படி பாக்கலன்னா சார், எப்பவுமே திமுகவும் சரி அதிமுகவும் சரி சிபிஐ சிபிஐஎம் 2 கட்சியும் ஒரே தட்டுல தான் வச்சிருக்காங்க. ஈக்குவல் சீட்ஸ் கொடுத்து ஒரே இடத்துல தான் வைப்பாங்க. ஆனா சிபிஐஎம்க்கு எப்பவுமே வருத்தம் உண்டு. நம்ம சிபிஐயை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி, நமக்கு கொஞ்சம் அதிகமான சீட்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் கூடவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கடந்த காலங்களே கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதா 2011 10 சிபிஐ 13 சிபிஎம், கலைஞரும் அப்படி கொடுத்துருக்காரு. 2 பேருமே கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இன்னைக்கு அந்த டிஃபரன்சியேஷனை மெயின்டைன் பண்ண பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு. அதை தாண்டி இவங்களுக்கு 8 சீட்டு கேட்டாங்க, அது 6ல் 7ஆவது கிடைக்கும்னாங்க. கடைசியில 6ல் நிக்குது. இன்னைக்கு அவங்க முடிச்சுட்டே போயிட்டாங்கல்ல. டிஎம்கே ஏடிஎம்கே யாரை நீங்க இழிவா பேசுனீங்களோ அவங்க ரொம்ப அழகா நீங்க முடிச்சுட்டு ஒன்னுக்கோ கிளியரா பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அவங்க இன்னமும் உங்களுக்கு முடியலையே. உங்களோட 24 hours உங்க கட்சியில நடந்த டிஸ்கஷன், விடிய நடந்த டிஸ்கஷன்ஸ்க்கு பிறகு உங்களால அட் த எண்ட் ஆஃப் த டே கேப்ரியல் யோசிச்சு பாருங்களேன், இத்தனை மல்லு கட்டும், இத்தனை ஸ்லக் ஃபெஸ்டும் எதுக்காக? ஃபார் 1 சீட் கொடுத்துட்டு போயிடலாம். 1 சீட்ல நான் புரட்சியா வெடிக்க போகுது. வாட் இஸ் யுவர் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்யா? ஆனா அவங்க எப்படி பாப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா, இப்ப டிஎம்டிகேவுக்கு ஒரு 9 சீட்டாவது போகும்னு நினைக்கிறேன். 8ல இருந்து 10 சீட்டு போகும். அது போச்சா ஆல்ரெடி ஒரு ராஜ்யசபா கொடுத்தாச்சு. ஆமா, கொடுத்தாச்சு. ஈக்குவல் டு 6 அசெம்பிளி சீட்ஸ். இப்ப திமுகவுக்கு டார்கெட் என்னவா இருக்கும்னா, மினிமம் 270 சீட்ஸ் நிக்கணும். 170 சீட்ஸ் மினிமம் நிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டி அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அப்சல்யூட்லி. அப்ப டிஎம்டிகேவுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 சீட் கொடுக்குறாங்கன்னா மற்ற இடத்துல ஸ்குவீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அவங்க. இல்ல அது அவங்களுக்கு அந்த நிர்பந்தம் இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அது ஐ டு அக்ரி தட் டிஎம்கேவோட கம்பல்ஷன்ஸ் எனக்கு புரியுது. கூட்டிட்டு போக முடியாதுல்ல. பட் தட் இஸ் டிஎம்கேஸ் கம்பல்ஷன்ஸ். யூ ஆர் நாட் a டிஎம்கே மேன். டிஎம்கேவோட கம்பல்ஷன்ஸ் எனக்கு புரியுதுங்க. பட் ஐ எம் நாட் a டிஎம்கே மேன். அது வாம் பிரச்சனை. நான் ஏன் அதை பத்தி கவலைப்படுறேன்? நேத்து வரைக்கும் பிஜேபியோட பேசிட்டு இருந்த ஒரு பார்ட்டியை உள்ள கூட்டு அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து நீங்க அனுப்புறீங்க. தட் ராஜ்யசபா எம்பி இன் அ கிரைசிஸ் யோசிக்கவே வேணாம், யூ வில் சைட் வித் என்டிஏ. அப்ப பிஜேபிக்கு ஆள் சேர்க்கிற வேலையை தானே டிஎம்கே பண்ணிருக்குது. யூ ஹவ் ஸ்ட்ரென்தன்ட் பிஜேபிஸ் ஹேண்ட்ஸ் இன் ராஜ்யசபா. இதை யாராவது பேசுறாங்களா இன்னைக்கு? இதெல்லாம் கொள்கை கூட்டணியா? அது நேத்து வரைக்கும் கொள்கை கூட்டணிங்க. 2 லெஃப்டும் விசிகாவும் கம் வாட்மே உங்களோட தான் இருப்பாங்க. நாளைக்கு ஏடிஎம்கே விக்டரி சான்சஸ் இருக்குன்ற மாதிரியான ஒரு தெளிவான பிக்சர் இருந்தாலும் உங்களை விட்டு அவங்க போக மாட்டாங்க. பிஜேபி இருக்கிறதுக்காக தோக்கிறது ஜெயிக்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. அந்த விஷயத்துல அவங்க உறுதியா இருக்காங்க. ஆனா நீங்க கூட்டிட்டு வந்தவங்க யாரு? ஆனா 2வது, நேத்து வரைக்கும் அவங்க அங்க போயிட்டு இருந்தவங்க நாளைக்கு ஒரு இப்படி பாருங்க, ராஜ்யசபா ரூட்டை கூட விடுங்க, இஷ்யூ அது எப்படியோ போயிட்டு போட்டோம், அவர் என்ன பண்றாரு ஏதான்னு கூட நம்ம விட்டுருவோம். நாளைக்கு ஒரு இப்படி பேசுங்க, அங்க அசம்பிளி வருது தமிழ்நாட்டில், 2 லெஃப்ட் பிஜேபி 2 லெஃப்ட் விசிக்காக ஒரு சேர்த்து ஒரு 15 எம்எல்ஏ இருக்கான்னு வச்சு 16 எம்எல்ஏ இருக்கான். நீ அவங்கள அடகாக்கணும், பொத்தி வைக்கணும் அவசியமே இல்லை. ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. தே வில் ஸ்டாண்ட் வித் யூ சாலிட்லி. ஆனால் அதே அஷூரன்ஸை இன்கேஸ் டிஎம்டிகே 10 எம்எல்ஏ எந்தவனாலும் கொடுக்க முடியுமா? காங்கிரஸ் கூட கொடுக்க முடியாது. பிசிகே அண்ட் லெஃப்ட் எம்எல்ஏஸ் கொடுக்கலாம். அப்ப நீங்க யாரை கொண்டு வந்து உள்ள சேர்க்கிறீங்க? இப்ப அடுத்த கேள்வி அதான் சார். இப்ப நீங்க சொன்ன மாதிரி விசிகேவும் இடதுசாரி கட்சிகளும் எம்டிஎம்கேவும் எடுத்துப்போமே, அவங்க விசுவாசமா இருந்திருக்காங்க, பாஜக எதிர்ப்புல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க, பாசிச எதிர்ப்புல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க, பல ஆண்டுகள் உங்களோட பயணிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா நீங்க அவங்கள அதுக்கு தான் பனிஷ் பண்றீங்க. இப்ப ஆக்சுவலா அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம உங்களோட டிராவல் பண்ணதுக்கு பனிஷ் பண்றீங்க. உங்களுக்கு எதிராக செயல்பட்ட டிஎம்டிகேவை ரிவார்ட் பண்றீங்க. எஸ், விசுவாசத்துக்கு பரிசு 6 சீட் 5 சீட்டா குறைச்சுக்கோ. எதிர்த்து அரசியல் பண்ணதுக்கான பரிசு இந்த ஒரு ராஜ்யசபா 10 அசம்பிளி வச்சுக்கோ. இதுதான் டிஎம்கேஸ் பாலிடிக்ஸ். நான் அதை தான் இப்பயும் கேட்கறேன். நான் ஓட் பேங்க் தேமுதிக இவங்களோட அதிகமா இருக்குன்னு கூட ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ. இதை விட கம்மி 0.5 அது கூட நான் போல. அவங்களுக்கு இந்த 3 கட்சியை விட கூடுதலாவே இருக்கு, கம்பைன் டுகெதர் 3 பேரை விட கூட இருக்குன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம். ஆர்குமெண்ட் சேக், இமேஜினேஷனா வச்சுப்போமே. இன் பிரின்சிபல் அது சரியா? ஏன்னா அவன் நேற்று வரைக்கும் பிஜேபியோட இருந்தவன், நாளைக்கு பிஜேபியோட போறவங்க. ஆனா தீஸ் பார்ட்டிஸ், நான் தான் சொல்றேன், நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஹங் அசம்பிளி வந்ததுன்னா சிபிஐ சிபிஎம் விசிகே எம்எல்ஏஸ் 15 20 10 ஏதோ ஒன்று, அவங்கள நீங்க ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரெசார்ட்ல பூட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோட்ல நம்ம கூட சாதாரணமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க.
தொட முடியாது. யூ கான்ட் டச் தம். அந்த அஷூரன்ஸ்ல ஒரு 10% நீங்க இந்த பார்ட்டிஸுக்கு கொடுக்க முடியுமா? அப்ப உங்க கூட பிரின்சிபிள்டா நின்னவங்கள பனிஷ் பண்றீங்க, உங்களுக்கு எதிராக இருந்தவங்கள ரிவார்டு பண்றீங்க. அதை தான் நான் சொல்றேன். 24க்கு பிறகு இவங்க பாதம் மாறி இருக்குது. தே ஹேவ் அ டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் பிஜேபி டிஎம்கேக்குன்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் ஆஃப் தாட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான ஒரு ஆர்குமெண்ட் தான் தி சார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ். இது எப்படிங்க நீங்க வந்து சொல்லுவீங்க? இவங்களுக்கு 6 5 ஆக்குவாங்களாம், 5 4 ஆக்குவாங்களாம், 6 4 ஆக்குவாங்களாம். புதுசா வரவங்களுக்கு ராஜ்யசபா கொடுப்பாங்களா? ராஜ்யசபா ரிவார்ட் இஸ் டூ மச். டிஎம்கே யாருக்குமே பொலிட்டிக்கலா ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இப்போ ராஜ்யசபா, லோக்சபா, அசம்பிளி எல்லாம் ரெப்ரஸன்டேஷன் டிஎம்கே எந்த கூட்டணி கட்சியும் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க கொடுக்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? there is a deeper political meaning into it. Maybe Adani's invisible hands are there. அது ஓகே, பட் டிஎம்டிகேவுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் ஏன் கொடுக்கணும்? வெல், இங்க வந்து பர்செப்ஷன் வைஸ் அவங்க ஏதோ மைனாரிட்டி, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்துரும்லாம் அவங்க நினைக்கிறாங்க, which is absolutely nonsense. அதனால தானே இந்த சிக்கல் இன்னைக்கு வருது இவங்களுக்கு. சார், ஒரு சீட்டுக்காக ஒரு கட்சி கதற விடுறாங்க சார். பாவம் சார், அவங்க பரிதாபமா இருக்கு தோழர்களை பார்த்தா. உண்மையில தோழர்களை பார்த்தா பரிதாபமா இருக்கு. அதுல சிபிஐயாவது ஒரு வாரத்துக்கு மேல கையெழுத்து போட்டு ஒழிஞ்சு போகுதுன்னு கையெழுத்து போட்டுட்டான். சிபிஎம் பண்ற அலம்பல் இருக்கு. ஐயோ 2 நாளா 48 மணி நேரம் ரோமங்களை பிளக்கக்கூடிய விவாதம் தோழர்கள் நடத்துகிறார்கள். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும், மறுபடியும் விடிய 3 மணி 4 மணி வரைக்கும். எதுக்குங்கன்னா ஒரு சீட். ஆனா தான் இந்த டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்ண முயற்சி பண்றாங்க. நாங்க அவங்களோட கொஞ்சம் பெட்டர் தான் டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. கடைசியில் அதுவும் இல்லையா? இப்போ சிஎம்ஏ கூப்பிட்டு சொல்லிட்டார்ல, ஏங்க சிஎம் உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கும்போது அதை மறுக்க முடியுமா? யாரா இருந்தாலும் கேட்கறேன். பிகாஸ் சீஃப் மினிஸ்டர் இஸ் சீஃப் மினிஸ்டர். ஒரு முதலமைச்சர் நம்ம கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சாருன்னா நம்ம அதை ஏத்துக்கணும். தட்ஸ் லைஃப்ஸ் லாஜிக். அது ஒரு முதலமைச்சரே நம்மள ஒண்ணு கேட்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சிஎம்ஏ கேட்டாருங்க அப்படின்றோம். கட்சியில 48 மணி நேரம் விவாதம் நடத்தி உன்னால அதையும் சாதிக்க முடியலையே. ஏன்னா நீ கடந்த 5 வருஷம் நீ பண்ண பாலிடிக்ஸ் அந்த மாதிரி. ஒரு சீட்டுக்கு நீ மல்லு கட்ட வேண்டிய அவசியம் வந்த பிறகு இதெல்லாம் வந்து யூ டிசர்வ் திஸ் ஹியூமிலியேஷன். நான் அப்படிதான் பார்க்கிறேன். 5 வருஷம் என்ன பாலிடிக்ஸ் பண்ண? இப்ப இப்படி எடுத்துக்கலாமா? இனி எடுத்தது திமுக கூட்டணி சீட் ஷேரிங் எல்லாம் ஃபைனலைஸ் பண்றதுக்கு அவசரம் காட்டுவாங்க. ஏன்னா இப்ப ஏடிஎம்கே they will expedite the process. அடுத்த 24 மணி நேரத்திற்குள் சிபிஎம், விசிகா, தேமுதிக 3 பேரோட கூட்டணி இதையும் முடிச்சுடுவாங்க. ஏன்னா இது பிகம் ஒரு மாதிரியான ஈகோ சென்ட்ரிக்கா மாறி போச்சு. எல்லாரும் எடப்பாடியை தான் வந்து நக்கலா பேசிட்டு இருந்தாங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு அழகா ஒன் கோ இஸ் ஃபினிஷ்ட் எவ்ரிதிங். 3 பேருக்கு என்ன நீ கொடுக்கணுமே? சிபிஎம் கொடுக்கணும், விசிகா கொடுக்கணும், தேமுதிக கொடுக்கணும். உங்க கேள்வி விரைவுபடுத்துவாங்க. will they expedite the process? yes, they will expedite the process. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா சார், இப்ப தேமுதிகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரும்போது ஏதோ ஒரு வகையில சீட் ஷேரிங் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்திருக்கும். இவ்வளவு சீட்ஸ் கொடுத்தோம்னா கூட்டு வந்திருப்பாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அதை வெளியில சொல்லல. அதை சொல்லாம சிறிய கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அததான் முதல்ல சிபிஎம் கேட்டிருக்காங்க. முதல்ல அவங்கள முடிச்சுட்டு வாங்க, அதை நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு என்ன உடனே கேளுட்டாங்க. அங்கதான் இருக்குது கேட்ச். தூக்கி 10 சீட்டு கொடுத்தான்னு வச்சுங்க. இவங்க எல்லாரும் மூஞ்சில கறி அள்ளி பூசின மாதிரி. யாரு? சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விசிக எல்லாரும் முகத்திலையும் கறி அள்ளி பூசின மாதிரி. ஏன்னா 10 கொடுத்தா ஆல்ரெடி ஒரு ராஜ்யசபா, 6 கொடுத்தாலே உங்களுக்கு மூஞ்சில கறி அள்ளி பூசின மாதிரி. ஏன்னா 6 + 6 12. யாருக்கு? நேற்று வரைக்கும் பிஜேபியோட இருந்த, நாளைக்கும் பிஜேபியோட போக எல்லா வாய்ப்பும் உள்ள ஒரு கட்சிக்கு நீங்க ஒரு ராஜ்யசபா, 6 அசம்பிளி தாராளமா கொடுக்குறீங்க. அப்போ உங்களோட ஆன்டி பிஜேபி கிரெடென்ஷியல்ஸ் என்ன? அப்ப இந்த சிறிய கட்சிகள் கிட்ட டிரான்ஸ்பரண்டா இருக்கவும் விரும்பல. கிடையவே கிடையாது. நோட்ரா இது சார்ட் ஆஃப் டிக்டேட்டோரியல் ஆட்டிடியூட். நான் கொடுக்கறத வாங்கிட்டு போ. இன்ன வரைக்கும் தேமுதிக பேச்சை ஏன் கலப்பவே இல்லை? அங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்க சைன் போட்டோன்னா அவங்களை வர வச்சு சைன் அங்க நெகோசியேஷன்லாம் கிடையாது. அங்க இட் வாஸ் இன்ஃபார்ம்டு. நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்களை உள்ள அழைக்கும் போதே அது ஃபிக்ஸ்டு. ராஜ்யசபா கொடுக்கும்போது தெரிஞ்சிச்சு. என்ன ஸ்பெகுலேஷன் 6+1, அதான் ராஜ்யசபா போயிடுச்சு. 6 சீட்ஸ் அவங்களுக்கு கொண்டுறாங்க. தேமுதிக இவங்களுக்கு விசிகாக்கு மட்டும் ஒரு அட்வான்டேஜ் டு சாட்டிஸ்ஃபை விடுதலை சிறுத்தைகள் ஈகோ, ஒரு சீட்டு கூட 7. மார்க்சிஸ்டுக்கு 5 தான், அதுக்கு மேல கிடையாது. மார்க்சிஸ்டுக்கு 5, சிபிஐக்கு 5, மதிமுக 4, தேமுதிக 6. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக திமுகவுடைய பயணப்பட்டவர்கள். அதனால அவங்களுக்கு பரிசு அது 6 பிளஸ் ஒரு ராஜ்யசபா சூப்பர் பரிசு. பட் எனிவே அது ஒரு அவங்க அலையன்ஸையும் அவங்க கோபல் பண்ணிக்கிட்டாங்க. உங்க கேள்வி பிரதானமான கேள்வி, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு டிஎம்கே அலையன்ஸுக்குள்ள
அலைன்ஸ் டாக்ஸ் வில் கெட் எக்ஸ்படைட்டட், விரைவுபடுத்தப்படும்ன்றத உங்க கேள்வி. 100% விரைவுபடுத்தப்படும். எனக்கு தெரிஞ்ச அடுத்த 24 மணி நேரத்திற்குள், நாளை மாலை 5 மணிக்குள் 6 மணிக்குள் இவங்க அலைன்ஸ் 3 பார்ட்டிஸுமே ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க தான் எனக்கு தோணுது. இப்ப கடைசியா ஒரு கேள்வி சார். இப்ப இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை பொறுத்தளவுல அதிமுக ஒரு விதமான ஒரு ஸ்டைல்ல அதை நடத்துறாங்க, திமுக வேற விதமான ஒரு ஸ்டைல்ல நடத்துறாங்க. திமுகவும் ஏன் அதிமுக ஸ்டைல்ல பண்ண முடியாதா? அதிமுகவை பொறுத்தளவுல அவங்களும் டிஸ்கஷனுக்கு டேபிள்ல உட்கார்றாங்க, அதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் உட்காருவாங்க. ஆஃப் த ரெக்கார்ட் அதை பண்ணிட்டு ஃபைனலா அப்புறம் ஃபார்முலா அதை முடிப்பாங்க. ஆனா திமுகவை பொறுத்தளவுல பல நாட்கள் இழுத்து இழுத்து பேசி பல சுற்று பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இல்லாம இதே ஸ்டைல்ல ஏன் திமுகனால முடியல? உள்ள வந்தது இப்ப வந்துங்க, டிஎம்டிகே உள்ள கூட்டம் வந்தது, கமலை கூட்டம் வந்ததுலாம் சிக்கலாச்சு. மோர் தென் கமல் டிஎம்டிகே கூட்டம் வந்ததுதான் சிக்கலுக்கான நம்பர்ஸ் கேம். 6ஓட நீங்க வந்து அவங்களுக்கு 7 கேட்டவங்களுக்கு இதை பாருங்க, 6 தான் எல்லாருக்கும்னா முடிச்சுட்டு இருக்கோம் பேச்சுவார்த்தை. அதான் 4ல் ஆரம்பிச்சு 5 கொண்டு போய் அதுல மல்லு கட்டி அதுல சிபிஐ ஹேண்டில் பண்ண மாதிரி சிபிஎம் ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்தாங்க. அவங்க ஒத்துக்கல. நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு எப்பயுமே அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டு. அவங்க 10 குத்தா எனக்கு 11 கொடுப்பாங்க, 12 குத்தா எனக்கு 14 கொடுப்பாங்க. கடந்த காலங்களில் ஜெயலலிதாவும் கலைஞருமே அந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. இவர் இந்த தடவை 6ன்னா 6 தான் 5 தான் சொல்லும்போது சிஎம்ஏ கூப்பிட்டு அட் எண்ட் ஆஃப் த டே சீஃப் மினிஸ்டரே கூப்பிட்டு ரிக்வெஸ்ட் பண்றாருன்னா வந்து அதை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியால மீற முடியாது, உண்மையிலே மீற முடியாது நான் சொல்றேன். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் 1 சீட். 1 சீட்டுக்கு அவங்க வந்து பெருந்தன்மையா இல்லையான்னு பேசினது இப்ப ரிவர்ஸ் ஆகுது. சிஎம்ஏ கேட்கறாருங்க, ஒரு சீட்டு நீங்க கொடுத்துட்டு போலாமே, நீங்க விட்டுட்டு போலாமே, ஏன்னா ஒரு சீட்ல புரட்சியா பண்ண போறேன்னு கேட்பாங்க. இல்ல உனக்கு என்ன ஆப்ஷன்? சரி சிஎம் கேட்கறாரு, நீ ஒத்துக்கல, என்ன பண்ண போற? எங்க போவே நீ அதை சொல்லுங்க. நீ வேற ஆரம்பத்திலே சொல்லிட்ட உங்களை விட்டு போக மாட்டோன்னு, அப்புறம் எதுக்கு சண்டை? ஆகவே இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ராங் ஸ்ட்ராட்டஜி இந்த 10 நாள்ல நடந்தது இல்லை, இந்த 5 வருஷமாவே ராங் ஸ்ட்ராட்டஜி. அதான் இப்ப எம்என்எம்முக்கு சீட் கொடுத்ததும் தேமுதிகவுக்கு சீட் கொடுத்ததுல தான் பிரச்சனை ஆரம்பிச்சது நீங்க இல்லையா? இப்ப எம்என்எம்மோட ஸ்டேட்டஸ் என்ன? கமல்ஹாசன் பார்த்தா அவர் ஈரான் இஸ்ரேல் போரெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காரு, எதை வேணா பேசுவார். அவர் என்ன பேசுறாரு இதை பத்தி பேசின மாதிரி தெரியல. இதை பத்தி எல்லாம் அவர் பேச மாட்டார். அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது, அவர் பேசுறது என்னன்னு அவருக்கும் புரியாது. ஜெயலலிதா ஒரு தடவை சொன்னாங்க, தான் பேசுவது என்னவென்று தனக்கும் தெரியாமல் மற்றவர்களுக்கும் தெரியாமல் பேசுவதில் அவர் சாமர்த்தியசாலினாங்க. அதான் உண்மை கமலுக்கு. இப்ப இவங்களெல்லாம் முடிக்கும் போது அவங்களே முடிச்சுவாங்க. ஒரு சீட்டு தான் சூரியன்ல நிக்கணும், இல்லைன்னா இதயத்துல இடம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு சீட் தான் நினைக்கிறீங்க? ஒரு சீட்டு தான். ஏன்னா ஆடி காலத்துல அம்மியா பறக்குது, உங்களுக்கு என்ன 2 சீட்டு. அதான் கமல ராஜ்யசபா கொடுத்தாச்சுல, விச் இஸ் ஈக்குவல் டு 6 சீட்ஸ். அதனால ஒரு சீட்டு தான். ஒரு சீட்டு குறைஞ்சு கொடுக்க முடியாது. 3/4 சீட்டு 1/4 சீட்டுன்னா திமுக அதையும் ஆஃபர் பண்ணும். 3/4 சீட் அவனுக்கு, 1/4 சீட் அவனுக்கு. இன்னொரு கூட்டணி கட்சியை கொண்டு வந்து அவங்களுக்கு பிரிச்சு இவனுக்கு 6 அவனுக்கு 6, இவனுக்கு 50 அவனுக்கு 50. ஒண்ணு கீழே இந்த எம்சி டேவிட்னு ஒரு லீடர் இருந்தார் ஜனதாதள்ல. அவர் வந்து 97, 98 மூப்பனார் கலைஞர் ரொம்ப ஒட்டி உறவாடும் போது தமாக காங்கிரஸ் கூட்டணியில ராஜ்யசபா சீட்டுக்கு அங்கேயும் அவரை இங்க மூப்பனாரை பார்க்க போனா போய் கலைஞரை பாரு, அவர் தான் சிஎம்னாரு. கலைஞரை பார்க்க போனா இது பாரு நான் வெறும் சிஎம், அவர் தான் கூட்டணிக்கு தலைவர், அங்க போகணும். 2 பேரும் ஒரு ஃபுட்பால் ஆடினாங்க. ஒரு நாள் அண்ணா அறிவாலயத்தை நானு அந்த கதிரேசன் ஒரு ரிப்போர்ட்டர் இருந்தார் தினமலர்ல, அவரை கலைஞரை பார்த்துட்டு வராரு. சார் எவ்வளவு சீட்டு சார் ராஜ்யசபா நாமினேஷன் மறக்க மாட்டேன். நானும் கதிரேசன் அவரை பிடிச்சேன். சார் எவ்வளவு சீட்டு சார் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டான். அவரு தம்பி நான் ஒரு சீட்டு தான் கேட்கறேன். கட்சி வச்சிருக்காரு அவரு, ஜனதாதள ஏதோ கட்சி. தம்பி நான் ஒரு சீட்டு தான் வச்சிருக்கேன். நான் ஒரு சீட்டு தான் கேட்கறேன். ஏன் தெரியுமா? தெரியலையா சார்? அது குறைஞ்சு நான் 1/2 சீட்டு கேட்க முடியும், அதனால ஒரு சீட்டு கேட்க முடிஞ்சா அதிகம் கேட்பாரு. செம சிரிப்பு எங்களுக்கு, மறக்க மாட்டான் லைஃப்ல. எவ்வளவு சீட்டு சார் கேட்குறீங்க? அந்த கதிரேசன் தான் கேட்டாரு. தம்பி நான் ஒரு சீட்டு கேட்கறேன், ஏன் தெரியுமா? தெரியாது சார். அதனால 1/2 சீட்டு 1/4 சீட்டு 3/4 சீட்டு எல்லாம் கேட்டா கிடைக்குமா? கிடைக்காது. அதனால ஒரு சீட்டு கேட்கறேன். கொடுப்பாங்களா சார்? அது செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க தம்பி. கட்சியில் 2 பேர் சேர்ந்து கை விட்டாங்க, செதே போட்டாரு அவர். அதுக்கப்புறம் இல்லவே இல்லை. அந்த மாதிரி வந்து கட்சிகள் வந்து இன்னைக்கு 1/2 சீட்டு 1/4 சீட்னா அதிகம் பேரம் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இது வந்து ஒப்புக்கொள்வார்கள் தோழர்கள். 5 சீட்டுக்கு ஒப்புக்கொள்வார்கள். ஏனெனில் 6 சீட்டு கிடைச்சு ஒன்றும் புரட்சி வெடிக்க போறது கிடையாது. அதனால 5 சீட்டுக்கே அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். கமலுக்கு ஒரு சீட்டு தான், அதை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ரொம்ப சூட்சமமா வந்து யார் இந்த பிரச்சனைகள்லாம் காரணமோ அவங்களுக்கு எவ்வளவு சீட்டுன்றதை பத்தி வாயை திறக்கல. இது முடிச்ச 1 ஹவர்ல அது செட்டில் ஆயிடும். ஏன்னா நம்பர்ஸ்லாம் ஆல்ரெடி கன்வேடு. மோஸ்ட் ப்ராபபிலி தே வில் கெட் 6 சீட்ஸ்ன்றாங்க. ரொம்ப நன்றி சொல்றாங்க. பிஸியான டைம்ல